ஹாய், விண்டோவோட இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது விண்டோ எதுக்காக வைக்கணும், விண்டோல கிரில் எதுக்காக வைக்கணும், அண்ட் விண்டோ பிளேஸ் பண்ணும்போது அதோட டோர் உள்ள ஓப்பன் ஆகணுமா இல்ல வெளியே ஓப்பன் ஆகணுமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன். அண்ட் அது போக பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிரில்ல டிசைன்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். லைக் சிலர் ஸ்ட்ரைட்டா வச்சிருப்போம், சிலர் கர்வ் பண்ற மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் கிரில் டிசைன் நம்ம பண்ணி வச்சிருப்போம் விண்டோல. ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும், அண்ட் அந்த கிரில்லோடைய ராடோட சைஸ் என்னவா இருக்கணும், ஒரு கிரில் கம்பிக்கும் நடுவுல இருக்கிற கேப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எதுக்காக விண்டோ வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ள வெளிச்சமும் காத்தும் கொண்டு வருது, விண்டோ லைட்டும் கொண்டு வருது விண்டோ தான். சோ அதுக்காக தான் நம்ம விண்டோ வைக்கணும். சோ அப்படி வைக்கிற விண்டோல எதுக்காக நம்ம கிரில் வைக்கணும்? அது வெளிச்சத்தையும் காத்தையும் கொண்டு வந்தா பிரச்சனை இல்ல. பட் அது மூலியமா அந்த பூனை, அப்புறம் இருக்கிற ஏதாவது அனிமல், பேர்ட்ஸ், ஏன் சம்டைம்ஸ் திருடனும் அது வழியா உள்ள என்ட்ரி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக தான் கிரில்ல உள்ள வைக்கிறோம். இந்த கிரில்லோட சைஸ் என்னவா இருக்கணும்? இந்த கிரில்ல 12 mm ராடு யூஸ் பண்ணி நம்ம கிரில் டிசைன் பண்ணோம்னா பெட்டரா இருக்கும். அது போக ஒரு கிரில் ராடுக்கும் இன்னொரு ராடுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 3.5 to 4 inches இவ்வளவுதான் இருக்கணும், தாண்டி இருக்கக்கூடாது. சரி, ஓகே. இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிரில் டிசைன் பண்ணணும். சிலர்லாம் நிறைய கர்வ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல இந்த டிஸ்டன்ஸ் மெயினா இவ்வளவுதான் இருக்கணும், 3.5 to 4 inch தான் இருக்கணும். ஏன்னா அது மூலமா ஒரு கை கூட போக முடியாத அளவுக்கு இருந்தா இன்னும் பெட்டர். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா அதை பார்த்துக்கணும். சரி, இப்படி இருக்கும்போது இந்த விண்டோவோட டோர் உள்ள இருக்கணுமா வெளியே இருக்கணுமா? விண்டோக்கு நடுவுல ஸ்பேஸ் உண்டு. ஆக்சுவலா 9 inches வால்ல நம்ம பிளேஸ் பண்றோம்னா நமக்கு விண்டோ ஒரு 3 inch தான் இருக்கும். ஸோ மிச்சம் இருக்கிற 6 inch அதெல்லாம் உள்ள கொடுக்கணுமா வெளியே கொடுக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவே உட்டன் விண்டோவா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம விண்டோவை உள்ளதான் வைக்கணும். 6 inch வெளியே தான் இருக்கணும். ஏன்னா டோர் வெளியே தான் நீட்டணும். இதுவே யூபிவிசி விண்டோவா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வெளியே தான் கொடுக்கணும். 6 inch உள்ள இருக்கணும். ஏன்னா மோஸ்டா யூபிவிசி விண்டோ ஸ்லைடிங் டோரா தான் இருக்கும். ஸோ அதனால 6 inch கேப் நமக்கு உள்ள கிடைக்கணும். இவ்வளவுதான் இந்த வீடியோ. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். வேற ஏதாவது டாபிக் பத்தின இன்ஃபர்மேஷன் அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட வீடு, ஆபீஸ்க்கு பிளான், எலிவேஷன், இன்டீரியர் டிசைன், இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன், இல்ல டிசைன் கன்சல்டன்ட், இது எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எங்களுக்கு நீங்க டைரக்டாவே கால் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். Until then, bye from Architect Lingesh.